அதெல்லாம் முடியாது சார். முடிஞ்சா நான் தரமாட்டேனா? நீங்க கேட்கறது பெரிய அமௌண்ட். இப்போதைக்கு என்னால அந்த அளவுக்கு பெரட்ட முடியாது சார். இப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படிப்பா? நான் உன்னை தானே நம்பி வந்திருக்கிறேன். அதுக்கு என்னங்க பண்றது? என்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். ஏப்பா, உங்ககிட்ட இல்லாட்டியும் வேற இடத்துல ஏற்பாடு பண்ணி தரக்கூடாதா? அதெல்லாம் கஷ்டம் சார். என்னால முடியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படிப்பா? உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. ஆமாயா, நீ பண்ண சின்ன சின்ன உதவிக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கடனா தர முடியுமா? ஏயா, நீ தான் பெரிய இடத்துல பொறுப்பான வேலையில இருக்கிய, அங்க கேட்டு பார்க்க வேண்டியதானே? நிறுத்து. உன்னால் தான் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு யோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? போய் வேலையை பாருப்போ. வண்டி எடுத்துட்டு வந்துட்டானு. இந்த காலத்துல மனுஷனை எவன் மதிக்கிறான்? காசுதான் எல்லாமே. இவனுக்கு காரியம் ஆகணும்னா எத்தனை தடவை பல்ல காட்டியிருப்பான் ராஸ்கல். இன்னைக்கு என்னமோ லார்டு லபகுதாஸ் மாதிரியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். வந்தவா ஏன்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு வண்டி? கிருஷ்ண சார், கிருஷ்ண சார். அடடே, என்னம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன இப்படி ரோட்ல தனியா பேசிட்டு வரீங்க? என்னத்தம்மா சொல்றது? தருதல பிள்ளைய பெத்தா தலை குனிஞ்சுதானே ஆகணும். 4 பேர்கிட்ட அசிங்கப்பட்டு தானே ஆகணும். என்ன சொல்றீங்க சார்? என் பையன் ஒரு இடத்துல தேவையில்லாம சிக்கல் பண்ணிட்டாமா. அதுக்கு நான் பணம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பணம் கேட்க வந்தேன், அதுக்கு அவன் மூஞ்சிலேயே முழிக்காத மாதிரி பேசி தொலைச்சிட்டான். அதாங்க உலகம். பணம் இருந்தா ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. நம்ம கை இறங்குனா மரியாதையே இல்லாம போயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பரவாயில்லம்மா, நீங்களாவது ஆறுதலா பேசுறீங்களே. நீங்களும் ஒரு காலத்துல வசதியா இருந்து இப்ப கஷ்டப்படுறீங்க. இத பாருங்க, கஷ்டம் வரும் போகும், அதுக்காக இடிஞ்சு போயிடுறதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் என் மருமக கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்றேன். மருமகளா? அட, அபியத்தான் சொல்றேன். ஓ, அபிதானா? ஆமா, அவ என்னதான் இருந்தாலும் என் மருமக தானே. என் புருஷன் தான் போகும்போது பழசெல்லாம் மறந்துட சொல்லி அபி கையையும் பாஸ்கர் கையும் புடிச்சு சேர்த்து வச்சுட்டு போயிட்டாருல. எல்லா நல்லதுக்குமே அபிக்கு நாங்க, எங்களுக்கு அபி, அதானே நியாயம். ஆமா ஆமா. இத பாருங்க, அதனால அபி கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது. அபிக்கு பல சிக்கல்கள் இருக்கு. என்னதான் வேலை இருந்தாலும், பணம் புரட்ட முடிஞ்சாலும், வேலை முடிஞ்ச பிறகுதானே அபிக்கு பணம் வரும். அபி பேர்ல பேங்க்ல பல கோடி ரூபாய் இருக்கு. அது பல பேர் இன்வெஸ்ட் பண்ண பணம். அவங்க வேலையை செஞ்சு கொடுத்தா தானே அபியே பணம் எடுக்க முடியும். பார்த்துருப்பீங்கல்ல, அபியே இன்னும் பழைய வீட்டுல தானே இருக்கு. அதெல்லாம் சரிங்க, அதுக்காக அவசர தேவை கூடவா எடுக்க முடியாது? இல்லைங்கம்மா, எனக்கு நிலைமை நல்லா தெரியும். அதான் அபிகிட்ட கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு. இல்லைன்னா நானே அபிகிட்ட கேட்ட மாட்டேனா? அதெல்லாம் விடுங்க. இத பாருங்க, நீங்க அபி கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து எங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேங்க. என் புள்ளதான் இப்ப உங்க ஆபீஸ்க்குள்ள வந்துட்டான்ல, அவன் மூலமா உங்களுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பிள்ளை அபி ஆபீஸையே தலைகீழ மாத்திடுவான். பெரிய அறிவாளின, என்ன வேணாலும் பண்ணுவான். சரியா போச்சு. பாஸ்கரால ஆபீஸ்ல ஆன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? பாஸ்கரால பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சைட்ல ஒரு லேபர் பிரச்சனைமா. அந்த லேபர் அபியை பத்தி தப்பா ஒரு வார்த்தையை விட்டான். பாஸ்கருக்கு கோவம் வந்துடுச்சு, அவனை அடிச்சிட்டாருமா. அது யூனியன் வரைக்கும் போய் பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. சைட்ல வேலையே நடக்காம நின்று போச்சு. அதுல நமக்கு நிறைய நஷ்டம். அந்த டென்ஷன்ல தொல்காப்பியன் கூட பாஸ்கரை கோச்சிட்டா போல. பாஸ்கருக்கு வந்த கோபம் நியாயமானதுதான். அதுக்காக தொல்காப்பியன் அப்படி பேசிருக்க வேண்டியது இல்ல. என்ன சொன்னாம? அதான் முன்னாடி கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் பாஸ்கர் அபியை பத்தி அசிங்கமா பேசினாராம. அப்ப அபியை பத்தி தப்பா பேசிட்டு இப்ப மட்டும் என்ன அக்கறைன்னு கேட்டா போல. எனக்கே சங்கடமா போச்சு. பாவமா பாஸ்கர் பல அவமானங்களெல்லாம் தாண்டித்தான் வேலைக்கே வந்திருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி நீங்க தாமா அவருக்கு அட்வைஸ் பண்ணணும். கடைசியில பாஸ்கர் அந்த லேபர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு. தொல்காப்பியன் ஆரம்பத்திலிருந்தே அபி கூட இருக்காப்ல. கஷ்ட காலத்துலலாம் அபிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான். கம்பெனியில பார்ட்னர் வேற. அதனால அவனுக்கு ஆபீஸ்ல செல்வாக்கு அதிகம். பாஸ்கரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுங்கம்மா. அம்மா, நான் வரட்டுங்களா? நான் வரேம்மா. Solo
இன்னைக்கு தேதி 12, மறக்க முடியாத நாள். இனிமே இந்த தேதியை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு பாஸ்கருக்கு கடைசி நாள். அனுப்பிடுறேன், அவனை அனுப்பி வச்சிடுறேன். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். கங்கா, வாங்க மாஸ்டர். நான் இன்னைக்கு கிளம்புறேன். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு. எங்க இருக்காங்க? எல்லாரும் உள்ளதா இருக்காங்க, வாங்க. இதை பாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறது தப்புன்னு சொல்லுவா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தப்பு. இருக்கிறதே போறோம் அப்படின்னு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிறத விட பறக்கிறதையும் நம்மளால பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு உதவி பண்றதுக்காக ஆஞ்சநேயர் கடல் தாண்டி லங்கைக்கு போக வேண்டிய நிலைமை வந்தப்போ எல்லாரும் கடற்கரையில வந்து நின்றுட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய கடலை எப்படி தாண்டி போறது அப்படின்னு வானரங்கள்லாம் பேந்த முழிச்சு நிற்கிறதுகள். ஆஞ்சநேயருக்கும் ஒரு பயம் வந்துடுத்து. அந்த நேரத்தில் ஜாம்பவான் வந்து, ஆஞ்சநேய சுவாமி, நீங்க பெரிய மகா மேதாவி, உங்களால் நினைச்சா முடியாது எதுவுமே இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம், முயற்சி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தன்னோட பலம் என்னதுன்னு அவருக்கு தெரிஞ்சதும் பெரிய விஸ்வரூபம் எடுத்து உடனே க்ஷணத்துல லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை சந்திச்சுட்டு வந்துட்டார். அது மாதிரி வாழ்க்கையில எதையும் சந்திக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் தன்னம்பிக்கையும் உங்க அப்பா திருமலாச்சாரிக்கு இத்தனை நாளா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய குடும்பத்தை நல்லபடியா கட்டி காத்து கௌரவத்துக்கு கொஞ்சம் கூட பங்கம் வராம வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அந்த மாதிரி நம்பிக்கை உனக்கு வரணும். அப்பதான் நீயும் சாதிக்க முடியும். புரியுறதா? அற்புதம் சார், ரொம்ப பிரமாதம். வா வா. உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சார். ஐயா, எதுக்கு பாதலாம்? எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்ட? இதுல என்ன சார் இருக்கு? பெரியவங்களை சேவிக்கிறது பெருமாளை சேவிக்கிற மாதிரி இல்லையா? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இந்த காலத்துல இவ்வளவு மரியாதையான ஒரு பிள்ளையாண்டனை பாக்குறது ரொம்ப அபூர்வமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு சார். உங்களை மாதிரி ஒரு நல்லவரை சந்திச்சதும் உங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கினதும் என்னோட பாக்கியம் நினைக்கிறேன் சார். இத்தனை நாள் நீங்க எல்லாம் காட்டின பிரியத்தை என்னால மறக்கவே முடியாது சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் சத்தியமா சொல்றேன் சார், உங்களையும் உங்க குடும்பத்தையும் என்னால மறக்கவே முடியாது சார். அமெரிக்கால இருந்து நான் எப்போ வந்தாலும் கண்டிப்பா வந்து உங்களை பாக்குறேன் சார். நிச்சயமா வரணும், நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா இது உங்க மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு எப்பாவது அமெரிக்கா வரணும்னு தோணிச்சுன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு தகவல். அங்க வந்து தங்கிருந்து சுத்தி பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் நானே பண்றேன் சார். என்னோட கெஸ்டா நீங்க ஒரு தடவை நிச்சயமா வந்துதான் ஆகணும் சார். அடடா, ஆரம்பத்துல நான் உன்னை வேற மாதிரினா நினைச்சுட்டேன். நீ இவ்வளவு தங்கமான பிள்ளையாண்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ரொம்ப நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும். அமெரிக்கா போறா உன் புகழ் நன்னா பரவணும். நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும், நீ போற காரியம் 100% பிரமாதமா முடியும். அதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள். உங்க ஆசீர்வாதம் பலிக்கணும் சார். இல்லையா பின்ன? தினமும் திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு இருக்கிற திருமலாச்சாரியோட வாழ்த்துக்கள் வீண் போனதா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா அமோகமா இருப்பேன், கவலையே படாத. ரொம்ப நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். நான் போயிட்டு வரேங்க. வாங்க மாஸ்டர். ஓகே கங்கா, அப்போ நான் கிளம்புறேன். உன் பணம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்து சேரும். அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க மாஸ்டர். அந்த பணத்தை நான் உடனே திருப்பி தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதனாலதான். டோன்ட் வரி கங்கா, நான் சொன்ன வார்த்தை காப்பாத்துவேன். உன் பணம் கைக்கு வந்து சேரும். தேங்க்யூ. அது சரி, உங்களுக்கு 13ஆம் தேதி தானே ஃப்ளைட். இன்னைக்கு தேதி 12 தானே. இன்னைக்கு எங்க கிளம்புறீங்க? அதான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. அதை முடிச்சிட்டு கிளம்பிடுவேன். ஓகே மாஸ்டர், பத்திரமா போயிட்டு வாங்க. எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம பாத்துக்கங்க. போன உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே கங்கா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே தென் பை.
இந்த இடம் தானே நல்லா தெரியுமா? இந்த இடம் தான் சார், நல்லா தெரியும் சார். காலையில இருந்து 4 இடம் பார்த்தாச்சியா? ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கும். இல்ல சார், இங்க மிஸ் ஆகாது. உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா மாட்டுவாங்க. சரி வாங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. சரிங்க ஐயா. உள்ள போலாம். ஏய், யாருங்க? ஏன் என்ன பார்த்து ஓடுற? என்ன பண்றீங்க? எங்க ஓட பாக்குறேன்? ஏய், யாரா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல சார், சும்மாதான். ஏன் பயந்து ஓடுற? சொல்லு, உண்மை சொல்லு. ஏய், இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான்டா வந்திருக்கோம். இங்க போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிறீங்களா இல்லையா? சார் உண்மை சொல்லுங்க. இல்ல 2 பேரையும் இங்கேயே கொன்னுடுவேன். சார் அப்படியே ஒன்றும் இல்லை சார். இப்படியாவனா? அப்படியெல்லாம் இல்லைன்னா வேற என்னடா தொழில் பண்றீங்க? சார் லெதர் பிசினஸ் பண்ணுறேன் சார். பழைய லெதர்லாம் வாங்கி பாலிஷ் போட்டு எடுத்துட்டு இருக்கோம் சார். குடிங்க. சரி, எதுக்காக இத்தனை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கீங்க? போலி பாஸ்போர்ட் தயாரிக்குதானே? இல்ல சார். இது நீங்க தயாரிச்ச பாஸ்போர்ட் தானே? எல்லாம் தெளிவா இருக்குல்ல? பொய் சொல்லி என்கிட்ட தப்பிக்கலான்னு பார்க்காத. மரியாதையா உண்மை சொல்லு. சொல்டா. ஆமா சார், ஆமா சார். உங்ககிட்ட பாஸ்போர்ட் வாங்கி இத்தனை பேர் ஃபாரின் போறதுக்கு ரெடியா இருக்காங்களா? தனியா இங்க ஒரு ஆபீஸே நடத்துற போல இருக்கு. ஏய், இங்க பாரு. இவனுக்கு நீ தான் பாஸ்போர்ட் ரெடி பண்ணியா? ஆமா சார், இவனுக்கும் நான் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண சார். ஏய், நான் பாஸ்போர்ட் ஆபீசர் மாதிரி பேசுறேன். இவனை உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும் சார். ராமச்சந்திரனுக்கு பேரில் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிருக்கான். எப்படா போறேன் இவன்? நாளைக்கு போறோம் சார். ஹலோ சார். சார், இன்ஸ்பெக்டர் பிரபு பேசுறேன் சார். ஏர்போர்ட் செக்யூரிட்டி தானே? சார், ஒரு இன்ஃபர்மேஷன் சார். கிரிமினல் பேரு உபேந்திரா. போலி பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் சார். ராமச்சந்திரங்கிற பேர்ல. சார், ராமச்சந்திரங்கிற பேர்ல எந்த பாஸ்போர்ட் வந்தாலும் பிளாக் பண்ணிடுங்க சார். அவன் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் ஷுவராக வருவான். அவன் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். எடுத்துட்டு வாங்க அவங்கள. வாடா. இத பாருப்பா, ஒரு மாம்பழத்துக்கு 3 ரூபான்னா 5 மாம்பழத்துக்கு 15 ரூபா. இந்தா, அதுக்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன். ஐயோ, என்னம்மா நீ? ஒரு மாம்பழம் 6 ரூபா விற்குது, நான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதை போய் 3 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண சொல்றியா? 25 ரூபா கொடுமா. யோ, உனக்கு பிடிச்சா வாங்கி, இல்லைன்னா நீ விட. சும்மா ரெடி. யோ, நீ என்ன நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ற? போய் வாய கழுவியா? நல்ல கொள்ளை அடிக்கிறியா? என்னது கொள்ளையடிக்கிறனா? ஆமா, இதெல்லாம் மாம்பழம்னு சொல்லி விக்கிறியே. மனசாட்சி இருக்கா உனக்கு? பாரியா, கண்ணி போயிருக்கு. அழுகி போன நாத்தம் வருது. யோ, முதல்ல மனுஷன் திங்குற மாதிரி கொண்டு வாயா, அப்புறம் நல்லா வாய் கிழிய பேசு. ஏமா இவ்வளவு குறை சொல்றேல்ல, முதல்ல மாம்பழத்தை வச்சுட்டு போமா. உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியாது. என்னைய ரொம்ப தான் பேசுற? நீதாம்மா ரொம்ப பேசுற. சும்மா வியாபாரம் நடக்கிற நேரத்துல என்னைய பெரிய இவனா நீ? என்னது? என்னம்மா, என்ன பாருங்க, அழுகி போன மாம்பழத்தை வச்சுட்டு என்னெல்லாம் பேசுறாங்க. எவ்வளவு சார், இந்த மாதிரி தான் 15 சார் ரூபா சும்மா கொடுத்தா தகராறு போதும். பண்றாங்க. 25 ரூபா கொடு சார். ஐயோ 25 ரூபா இல்லடா. யோ, கொள்ளை அடிக்காதயா, அப்புறம் வாந்திபதி வந்து தான் போவே நீ. நீங்க எவ்வளவு டீசன்ட்டா யோ, என்ன நடந்துக்கிறீங்க? டீசன்ட் பேசிட்டு இருக்க? எனக்கு டீசன்ட் பத்தி நீ சொல்லி கொடுக்கறியா? வியாபாரம் விளங்கிடும். விடுற என்ன? எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. மாம்பழம் என்ன நீ சின்ன விஷயத்துக்கு போய் தெருல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்க? அவமானமா இருக்கு. என்னடா அவமானம்? என்னடா அவமானமா இருக்கு? என்னம்மா, பழம் வைக்கிறோம் போய் சண்டை போட்டு இருக்க? அசிங்கமா இருக்கு. எதுடா அசிங்கம்? நான் பழக்காரங்கிட்ட சண்டை போடுறது அசிங்கமா? நீ எவனோ ஒரு கூலிக்காரன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கியே, அது அசிங்கமா தெரியல உனக்கு? என்னம்மா சொல்ற? அந்த வெக்கக்கேடு என் காது வரைக்கும் வந்துருச்சுடா. கேவலம் ஒரு கூலிக்கார பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கியே, நீ எல்லாம் வாய்க்கையே பேசாத. முழுசா விஷயம் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காதேமா. ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு என்கிட்ட இப்படி உளறிட்டு இருக்காத. டேய் அடங்குடா. அந்த கிருஷ்ண என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏண்டா, என்ன மாதிரி ரோஷக்காரி வயத்துல எப்படி இப்படி மழுமட்டையா வந்து பிறந்திருக்க? அம்மா, அந்த இடத்துல என்னால அப்படிதான் நடந்திருக்க முடியும். எனக்கு வேற வழி இல்ல. என்னடா வேற வழி இல்ல? இவ்வளவு பெரிய ஆம்பளை சபையில அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறியே, எனக்கு கேவலமா இருக்கு. புரிஞ்சுக்காம பேசாதேம்மா. அந்த ஆள் அவி பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா கோவத்துல அடிச்சுட்டேன். நான் அடிச்சதுனால
சைட்டில் ஸ்ட்ரைக்குங்கிற அளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு நஷ்டம்னு பேசினாங்க. தொல்காப்பி அனுத்திரமா செஞ்சான். இதான் சாக்குன்னு சொல்லி அபிகிட்ட எல்லா விஷயத்துக்கும் ஏத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். பாஸ்கர் இதை செஞ்சிருக்க கூடாது, பாஸ்கர் செஞ்சது தப்புன்னு. எனக்கும் அபிக்கும் இடையில பெரிய வெறுப்பு ஏற்படுத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. பிரச்சனை தீரணும்னு மன்னிப்பு கேட்கணும், அதான் செஞ்சேன். மன்னிப்பும் கேட்டேன், பிரச்சனை தீர்ந்துச்சு. எனக்கும் கம்பெனியில் நல்ல பேர் கிடைச்சிருச்சு, புரியுதா? அது எனக்கு புரியுதுடா. ஆனா என் கோவம் இன்னும் தீரல. யாரு அந்த தொல்காப்பிய உன்னை தலைக்குனிய வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு அவன் யாரு? அந்த கம்பெனிக்கு என்ன முதலாளியா இல்ல லட்ச லட்சமா பணம் போட்டவனா? இத பாருடா, இப்ப நாம தெருவுல நிக்கிறோம். நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. நமக்கு இருக்கிறது அந்த அபி மட்டும் தான்டா. அபிய விட்டுட்டோன்னு வச்சுக்கே, அப்புறம் நமக்கு வேற நாதி கிடையாது. அந்த அபி நம்ம கைக்குள்ள முழுசா வரணும்டா. அப்படி வந்தாதான் நமக்கு நல்லது. அப்படி நடக்கணும்னா அந்த தொல்காப்பி அங்க இருக்க கூடாது. முதல்ல அவனை துரத்தணும். இது பாரு, அபி கூட அவன் இருக்கிற பல தருணத்தை நீ கட் பண்ணணும். புரியுதா? புரியுதுமா, எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காம ஏதாவது நல்ல ஐடியா பண்ணு. ஏய், நீ வாடி.